புறப்பட்டு தேரேறி வருகின்ற போது விசுவிலிருந்து விஸ்வரூபம் எடுத்தால் அது விஸ்வமா நகர். விஸ்வா நகர் விசுவை அருணகிரியார் பாடுங்க. நம்ம விசு அருணகிரியார் பாடுங்க. அப்போ விஸ்வரூபம் எடுத்து அந்த தேர் விஸ்வரூபத்தை எல்லோரையும் ரசித்து காப்பாற்றி தேர் எழுதான் தேர் துறை அந்த அம்பாள் ஏற்றி கொண்டு வந்த துறை தேர் தங்கிய துறை தேர் துறை. ஊர் பேர் தேர் துறை தேர் தங்கிய துறை. அம்பாளுடைய தேர் தந்துரை என்கின்ற தேவியானவள் தேரேறி புறப்பட்டு விசுவிலே விஸ்வரூபம் காட்டி தேர் வந்து தங்கியது தேர் துறை என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். புத்தகத்திலேயும் படித்திருக்கிறேன். நாங்கள் எழுதிய நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த நூல்களில் இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஊரும் பேரும் ராத்திரி சேர்ந்து பிள்ளை எழுதின ஊர் பேரும் அந்த அடியை கூட அதை இதெல்லாம் குறிப்பிட்டு தந்தரிக்க கேட்க வரைக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதனால தான் அடியானை கூப்பிட்டு அதனால தான் நீங்கள்லாம் அடியானை நினைச்சி ஃபோன் மூலமாக அழைச்சி என்னுடைய சன்னிதானத்தில் வந்து அமரும்போதே இங்கே வரும்போதே உணரலாம். வைக்கேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் பெரிய சித்தர்கள் அவங்க போய் நம்ம சொல்வதற்கு இல்லை. என்னவோ செய்கிறது சொல்ல அதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து காலை வைக்கும் போதே என்னவோ செய்கிறது, என்னவோ உருவாக்கம், என்னவோ வேதியது ரசவாத வித்தை சித்தர்கள் தானே. நம்ம வச்சே ரசவாத வித்தை பண்ணுவார். உள்ள வரும்போதே ஒரு ஒரு இது இருக்குது, பேசி இருக்கிறது, உண்மை புரிகிறது. அதனால் அந்த பெருமானை நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான சொத்து வழியாக சொத்து நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக வழிபாடுகள் முறையோடு செய்து எப்போது அடியணை தேவைப்பட்டாலும் அடியணை அடையுங்கள். அடியணை வருகிறேன். இறைவனுடைய புகழை பேசுவதுதான் இந்த ஜென்மாவுடைய நோக்கமே. இறைவனை பேசுவதற்காகத்தான் வந்தோம். அவன் உணவு கொடுத்துறான், உடை கொடுத்துருக்கிறான், தங்க இடம் கொடுத்துருக்கிறான். நம்ம நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்போ அவனை நம்ம கவனிக்கிறது நன்றி மறக்கலாமா? இறைவன் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கானே. தேனி மனோடு மஞ்சள் மறக்கப்பட்ட ஆகினால் நன்றியோடு கொள்ளுங்கள். எப்பொழுது அழைத்தாலும் தெரிவிங்கள். மக்களுக்கெல்லாம் தேர்ப்படைய சொந்த ஊர் தான். எனவே மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன். ஏதோ கொண்டாடுகிற நாயகின்னு முடிஞ்சிச்சு விட்டுறாம நாள்தோறும் கோயிலுக்கு வர வேண்டும். அன்றைக்கி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ செஞ்சிருக்கு. ஆலயம் தொழுவது சாதனம் என்று ஆலயத்துக்கு வர வேண்டும். எங்கும் கிடைக்காத பணம் போட்டும் வாங்க முடியாத ஒன்றை இங்கே தான் வாங்கலாம். அமைதி, நிம்மதி இங்கே தான் கிடைக்கும். எந்த கடையிலேயே நிம்மதி கிடைக்கும். பணம் தான் கிடைக்கும். கோடி அதை கொண்டு கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த அமைதி, நிம்மதி, எம்பெருமான் திருவடி இதெல்லாம் இங்கே தான் கிடைக்கும். எனதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி 2 ஒரு உடைத்து அடியை முறையை நிறைவு செய்யும். மலராய் மலராய் மணியாய் மணியாய் கருவாய் நீராய் அணியாய் இந்தியாய் முழுவாய் எழுவாய் எழுவாய் துவனி வான்முறையில் வளர்ந்து செய்க மறுபடம் சுரக்க முன்னம் ஓர்முறை அரசு செய்க குறையில்லாத உயிர்கள் வாழ நான் வரை இறந்தவோடு நற்றவன் கண்டு வந்த மேன்மைகள் கைவேண்டி விளங்குகள் வளரும் எல்லாம் திருவடியாக திருவடிகள் சரணம். கோயிலுக்கு சித்தருடைய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். ஆசானும் குருவுமான தெய்வத்திரு கவிராசனின் இருவருடையாலும் இந்த விழா சிறப்பாக நடந்து நிறைவேறியது. இந்த திருக்கோயிலானது சித்தர்கள் குறிப்பிட்ட சில முறைகளின்படி அமைக்கப்பட்டதாகும். இது 18 சித்தர்களில் ஒருவரான திரு கோரக்கநாத சித்தர் எங்கள் குருநாதரின் மீது இறங்கி அருள்வாக்கு அளித்து அவரின் அருளாணைப்படியே இந்த கோயில் அமைக்கப்பட்டது. இந்த திருக்கோயிலின் முதல் கும்பாபிஷேகமானது 2013ஆம் ஆண்டு ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று நடைபெற்றது. இன்றைய தினத்திலே 12 ஆண்டுகள் பூர்த்தியடைந்து மீண்டும் 2வது கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி எங்களை எல்லாம் கல்வியாக்கிக் கொண்டு திருமணிநாதர் இதனை நிறைவேற்றிக் கொண்டுள்ளார். இந்த திருக்கோயிலின் சிறப்பே இது அருள்வாக்கின்படி கட்டப்பட்ட கோயில். இது வெறுமனே சில பேர் சேர்ந்து தங்கள் எண்ணங்களை பூர்த்தியடை செய்வதற்காகவோ
அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவோ கட்டப்பட்டது அல்ல. இது ஒரு சித்தரின் அருள்வாக்கின்படியே எங்கள் குருநாதர் இந்த கோயிலை கட்டமைத்திருக்கிறார். ஆகவே பொதுமக்கள் இந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் வந்து அவர்களின் கோரிக்கைகளை இங்கே வைத்து திருவடிநாதரின் திருவருளை பெற்று உய்யுமாறு வேண்டுமெனவே கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இங்கே அடியார்கள் எல்லோரும் வந்திருந்து அவரவர் சிந்தைக்கு ஏற்ப அவரவர் சேவைகளை ஆற்றுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளோம்.